தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ இளப்பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் புத்தாண்டு விளாக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அன்றைக்கி குக்கிங் என்ன செய்ய போகிறேன்னா சாம்பார் வச்சுட்டு அதாவது மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டு அப்புறம் மசால் வடை செய்யலான்ட்டு. எப்பவுமே நான் பாயாசம் செய்யறதில்லைங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் பாயாசம் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் எனக்கு பாயாசம் முக்கியமாக பிடிக்காது. அதனால் நான் பாயாசம் செய்ய மாட்டேன். அவரும் கேசரி சாப்பிடுவார். ஸோ நாங்கள் 2 பேர் கேசரி செஞ்சுக்கலான்ட்டு கேசரி. அப்புறம் வேறு என்ன செஞ்சேன், ரசம் வச்சுட்டேங்க. அவ்வளோதான், பருப்பு ரசம் வச்சுட்டு ஃபைனலாக முடிச்சிட்டேன். இப்போ சாம்பாருக்கு தான் பருப்பு போட்டிருக்கேன். 1 டம்ளர் போட்டாவே போதும் எங்களுக்கு. 1 டம்ளர் பருப்பு போட்டு 2 தக்காளி நல்லா போட்டுப்பேன். போட்டு ஃபஸ்ட்டு பருப்பு கழுவி வச்சிடணும். கழிச்சிட்டு தக்காளி கழுவி போட்டு அப்புறம் பூண்டு மஞ்சத்தூள் இவ்வளோதாங்க போட்டு நான் வேணால் பெருங்காயம் போட்டால் போட்டுருவேன். போட்டு வேக வச்சு எடுத்துப்பேன். நான் அதில் எடுத்து கடைஞ்சி வச்சுட்டு அப்புறம் அந்த பருப்பு தண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் கடைவேன். அந்த தண்ணியில் தான் காய்கள்லாம் வேக வச்சுட்டு அப்புறம் இந்த தாளித்து கொட்டி ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடுவேன். இப்படி தான் நான் சாம்பார் வைப்பேன். இப்போ குக்கரில் ஒரு பக்கம் பருப்புலாம் போட்டு அது வேக வச்சிட்ருக்கேன். இப்போ இன்னொரு பக்கம் கேசரி செய்யலான்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கடையில் பருப்பும் அரைச்சிட்டேங்க. அப்புறம் அரிசியும் ஊற வச்சிட்டேன். இப்போது சாம்பாருக்கு தான் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிட்ருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு இந்த கொதிக்கிற சாம்பாரில் பருப்புலாம் போட்டோம் இல்லைங்களா, எல்லாம் வெந்துச்சு. அதில் நான் கொட்டிப்பேன். இதுக்கடையில் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு ரசமும் வச்சுட்டேன். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு குட்டி சாம்புக்கு தான் கொடுப்பேன் கொஞ்சம். ஏன்னா அவனுக்கு சின்ன குழந்தைன்றதுனால படைக்காமல் கூட இருக்கலாம். அவனுக்கு இன்னும் பல்லு விளாட்றதுனால இன்னும் அவனுக்கு வேணும். நான் தொடர்ந்தான் வேணுமா உனக்கு? நீங்களா எதுவும் சுயமா தொட மாட்டீங்க. அப்போ அப்புறம் ஃபைனலாக இலை போட்டு எல்லாமே செஞ்சு எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தோம். பாப்பாக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துனோம். அது காப்பெலாம் எடுத்துருந்துங்களா, அதெல்லாம் வச்சு பறிச்சு நியூ இயர் அன்றைக்கி போடலான்ட்டு பண்ணிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.